வணக்கம் வியூவர்ஸ், கிருஷ்ணா எலக்ட்ரிக்கல் குரூப் நாகர்கோயில். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிரான்ஸ்ஃபார்மரில் ஃபியூஸ் போச்சுன்னா என்ன நடக்குங்கிறத பார்க்குறோம். அதில் பார்ப்போம். நம்ம ஏற்கனவே முன்னாடி உள்ள வீடியோவில் படிச்சிருப்போம். டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து ப்ரைமரி சைடு வந்து டெல்டா கனெக்ஷனும் செகண்டரி சைடு வந்து ஸ்டார் கனெக்ஷன் பண்ணி பார்த்துருப்போம். செகண்டரி சைடு இப்போ இந்த ஃபியூஸ் இந்த சிம்பிள் வந்து ஃபியூஸு. இந்த ஃபியூஸ் வந்து கட் ஆச்சுன்னா என்ன செய்யணும்னா, இப்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் உள்ள அவுட்புட்டில் ஒரு 60 வீடு இருக்குன்னு வச்சுக்கணும்னா, 60 வீட்டில் என்ன செய்திருப்பாங்கன்னா 60 வீடு சிங்கிள் பேஸ் கனெக்ஷனில் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிடுவோம். 60 வீட்டில் என்ன செய்யிருப்பாங்கன்னா, இந்த ஃபேஸை ஒரு 20 வீடு கொடுத்துருப்பாங்க. இந்த நியூட்ரல் வந்து 60 வீட்டுக்கும் நியூட்ரல் காமன் தான். அடுத்தால இந்த ஃபேஸை வந்து அடுத்த 20 வீட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்தால இந்த ஃபேஸை வந்து அடுத்த 20 வீட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த ஃபியூஸ் போகும்போது என்ன செய்யணும்னா, எல்லாருக்கும் தெரியும் இந்த 20 வீட்டில் கரண்ட் இருக்காதுங்கிறது தெரியும். ஓகே, நம்ம ஆனால் இந்த டெல்டா கனெக்ஷன் சைடு ப்ரைமரி சைடு இந்த ஃபியூஸ் கட் ஆகிட்டுனா என்ன நடக்குன்னா, கட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குன்னா, இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இடையில் 11,000 வோல்ட் இருக்கும். அடுத்தால இந்த வைண்டிங்கும் இடையில் 11,000 வோல்ட் இருக்கும். இதுக்கும் இடையில் 11,000 வோல்ட் இருக்கும். ஓகே, இந்த ஃபியூஸ் போகும்போது என்ன செய்யணும்னா, இந்த பாயிண்ட்டுக்கும் இப்படி வந்து இந்த பாயிண்ட்டுக்கும் இடையில் 11,000 வோல்ட் இருக்கும். அப்போது ஃபியூஸ் போன பிறகு இந்த ரெண்டுக்கும் இடையில் என்ன இருக்குன்னா 5,500 வோல்ட்டு இருக்கும். இந்த சைடு ப்ரைமரி சைடு 11,000 வோல்ட்டு இருக்கும்போது இந்த ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் இடையில் 230 வோல்டேஜ் இருக்கும். அதே மாதிரி த்ரீ ஃபேஸாக இருந்தால் இந்த ரெண்டு ஃபேஸுக்கு இடையில் 440 வோல்டேஜ் இருக்கும். அப்போது இந்த ஃபியூஸ் போச்சுன்னா இந்த இடத்துல 11,000 வோல்ட் வரக்கூடிய இடத்துல 5,500 வோல்ட்டு வரும். அப்படி வரும்போது இந்த செகண்டரி சைடு என்ன ஆகணும்னா, இந்த 230 வோல்டேஜ் வந்து 115 வோல்ட்டாக மாறிடும். ரெண்டு ஃபேஸுக்கு இடையில் அந்த ஃபியூஸ் போல் இந்த ரெண்டுக்கு இடம் வரும்போது இந்த ரெண்டு ஃபேஸுக்கு இடையில் 440 வோல்டேஜ் பதிலாக 220 வோல்டேஜ் வந்துடும். அப்போ என்ன செய்யணும்னா, நம்ம வீட்டில் உள்ள பல்பு டிம்மாக எரியும், ஃபேனு ஸ்லோவாக சுற்றும். அப்படி ஒரு வீட்டில் இருந்தால் பரவாயில்ல, ஒரு 40 இப்போது இந்த ரெண்டுக்கு ஆகிருக்கும்போது 60 வீட்டில் 40 வீட்டுக்கு இந்த சிம்டம்ஸ் இருந்ததுன்னா இந்த ஃபியூஸ் போயிட்டுன்னு அர்த்தம். இந்த ஃபியூஸை வந்து நம்ம கிராமங்களில் எக்ஸ் போயிட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.